வணக்கம். நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத நெகட்டிவிட்டி நம்ம மன அமைதியை குலைக்கும் போது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு சின்ன தொகுப்புல பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிள் டூல் கிட் மாதிரி. இந்த நெகட்டிவிட்டி நம்மளோட எனர்ஜிய மொத்தமா உறிஞ்சிடுது இல்லையா? நமக்கே தோணும் இது நம்மளோட மொத்த சக்தியையும் காலி பண்ணி நம்மள சோர்வாக்கிடுதேன்னு. இதுக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? கண்டிப்பா இருக்கு. அதுக்காகத்தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த 4 உவமைகள, அதாவது 4 மென்டல் மாடல்ஸ பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இந்த நெகட்டிவிட்டிய ஒதுக்கி வைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிகள். வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நெகட்டிவிட்டி சத்தம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதை சமாளிக்க 4 சூப்பரான உவமைகள். சினிமா, மாம்பழம், ஸ்பாம் கால், அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். கடைசியா இதெல்லாம் சேர்த்து நம்ம மன அமைதிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி, நம்மளோட முதல் ஓமைக்குள்ள போலாம். அதுதான் சினிமா. நம்ம நேரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இது சொல்லிக் கொடுக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல படத்துக்கு டிக்கெட் எடுத்து தியேட்டருக்குள்ள போறீங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட சண்டை போட்டா நீங்க காசு கொடுத்து பார்க்க வந்த அந்த படத்தை நீங்க தான் மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா சத்தம் இல்லாம வேற சீட்டுக்கு மாறிட்டா, இல்லனா உங்களை கண்டுக்காம படத்துல கவனம் செலுத்தினா உங்க நேரமும் மிச்சம், படத்தையும் நிம்மதியா பார்க்கலாம். சோ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கை தான் அந்த படம். தேவையில்லாத ஆளுங்களுக்காக அந்த ஷோவை வீணாக்காதீங்க. உங்க நேரமும் உங்க அனுபவமும் அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. ஓகே, நேரத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்மளோட மதிப்பை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு நம்ம 2வது உவமைக்கு போகலாம். மாம்பழம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு கூடை நிறைய நல்ல சுவையான மாம்பழம் இருக்கு. நீங்க நடந்து போறீங்க. அப்போ ஒரு நாய் உங்களை பார்த்து பயங்கரமா குறைக்குது. என்ன பண்ணுவீங்க? கையில இருக்கிற அந்த அருமையான மாம்பழத்தை எடுத்து அந்த நாய் மேல வீசுவீங்களா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்லையா? உங்க மன அமைதியும் உங்க மதிப்பும் அந்த மாம்பழம் மாதிரி தான். அதோட அருமையே தெரியாதவங்க மேல அதை வீசி வீணாக்க கூடாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வெற்றியையும் உங்க திறமையையும் எல்லார் முன்னாடியும் நீங்க நிரூபிச்சே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. முக்கியமா அதோட மதிப்பு தெரியாதவங்க முன்னாடி உங்க சக்திய வீணாக்காதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. நம்ம மனசை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு நம்மளோட 3வது உவமைக்கு வருவோம். ஸ்பாம் கால். நம்ம ஃபோன் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தேவையில்லாத கால் வருது? லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு எல்லா காலையும் எடுத்து ஐயோ எனக்கு வேணான்னு நம்ம பேசிட்டு இருக்கோமா? கிடையவே கிடையாது. நம்பரை பார்ப்போம், ஸ்பாம்னு தெரிஞ்சா உடனே கட் பண்ணிடுவோம், இல்லைன்னா எடுக்கவே மாட்டோம். அதேதாங்க நம்ம மனசுக்கும். இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ், நெகட்டிவ் பேச்சு எல்லாமே நம்ம மூளைக்கு வர்ற ஸ்பாம் கால்கள் மாதிரி தான். நீங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அந்த காலை கட் பண்ற ரிமோட் உங்க கையில தான் இருக்கு. சரி, இப்போ நம்மளோட கடைசி 4வது உவமைக்கு வந்துட்டோம். இது ஒரு கட்டுமான தளம். நம்ம கவனத்தை எப்படி சிதறாம பாத்துக்கிறதுன்னு இது நமக்கு சொல்லித்தரோம். இதை யோசிங்க. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க முழு கவனமும் அந்த வேலையில இருக்கு. அப்போ அந்த வழியா போற யாரோ ஒருத்தர் நின்னு ஏன் அந்த சுவரை இப்படி கட்டுறீங்க, இது சரியில்லைன்னு சொல்றாரு. நீங்க உடனே வேலையை நிறுத்திட்டு உங்க முழு ப்ளூ பிரிண்ட்டையும் எடுத்து அவர்கிட்ட விளக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி செஞ்சா அந்த வீடு என்னைக்கு கட்டி முடிக்கிறது? உங்க வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அதோட ஆர்கிடெக்ட். சும்மா வேடிக்கை பார்க்கறவங்களுக்காகவும் விமர்சனம் பண்றவங்களுக்காகவும் உங்க வேலையை நிறுத்தாதீங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தி அடுத்த செங்கல் எடுத்து வைங்க. ஓகே, இப்ப நாம பார்த்த இந்த 4 உவமைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போமா? இதுதான் உங்க மன அமைதிக்கான ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட். சுருக்கமா சொல்லணும்னா, சினிமா உங்க நேரத்தையும், மாம்பழம் உங்க மதிப்பையும், ஸ்பாம் கால் உங்க மனசையும், கட்டுமான தளம் உங்க கவனத்தையும் பாதுகாக்குது. இந்த 4 விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மால வெளியே பெய்கிற மழையை நிறுத்த முடியாது. ஆனா அதுக்காக கொடை பிடிக்காம நனையணும்னு அவசியம் இல்லையே. அதே மாதிரி தான் நம்மள சுத்தி நெகட்டிவிட்டி இருக்கலாம். ஆனா அது நம்ம மனசுக்குள்ள நுழையணுமா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். இந்த பகுதியோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய நீங்க உங்க சொந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கட்டுறீங்களா, இல்ல மத்தவங்களோட கருத்துக்களை வச்சு கட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்க.